ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தனி தீவுக்கு போக போகிறோம். கடலில் போட்டில் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஏர்வாடி பக்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கடலுக்கு நடுவில் மணல் திட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கே கடலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பவளப்பாறை, மீன்கள் இந்த மாதிரி நிறையா இது இருக்கும். வாங்க அதை போய் பார்க்கலாம். நம்ம கிளியராக அதை வந்து பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போத்தான் உள்ளே கடலுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு அதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் போட்டுருங்க. பாருங்கள், என் தம்பி அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஆண்டுக்கிட்டே போகிறான்னு கப்பலில் போகிறோன்னு சொன்ன பிறட்டு. இப்போ வந்து நம்ம போகிற பாதை ஃபுல்லாக சுற்றிலும் தென்னை மரம், பனை மரம் தான் இருக்கும். அந்த இடம் நல்லா குளுன்னு இருந்துச்சு. நீங்களும் ஏர்வாடி சைடு போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் மறக்காமல் போட்டில் போய் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தால் ஒரு ஆளுக்கு 100 டிக்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது தனியாக வீட்டில் இருந்து போனோம்னா ஒரு ஆளுக்கு 200 டிக்கெட்டு. 5 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் இங்கே வந்து கப்பலில் போகிறதுக்கு அலோடு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள கூப்பிட்டுவாங்க. வந்து பவளப்பாறைகள் வந்து எப்படி இருக்குன்னு விளக்கம்லாம் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கிடலாம். இப்போ வாங்க, டிக்கெட்டு வந்து எடுக்கிறது வந்து ஒரு ஆளுக்கு 200. எங்கள் அப்பா அப்போ வந்து டிக்கெட் எடுக்க போகிறாரு. எங்கள் குடும்பத்தில் 5 பேர், அதனால் மொத்தமாக 1000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே மட்டும்தான் ஒன்லி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜிபே, ஃபோன்பே மட்டும்தான் அலோடு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கையில் காசு கொண்டு போயிடாதீங்க, அப்புறம் நீங்கள் போனது வேஸ்ட் ஆகிரும். ஜிபே இருந்தால் கொண்டு போங்க, அவ்வளோதான். இப்போ வந்து எங்கள் அப்பா ஸ்கேன் பண்ணுறாரு பாருங்கள். ஸ்கேன் பண்ணிட்டு எவ்வளோன்னு காசை பில்லை காமிக்கிறேன் பாருங்கள். இதை என் தம்பி வேறு ஸ்கேன் பண்ணுறதை எட்டி எட்டி பார்த்துக்கிருந்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து 1000. ஏன்னா நாங்கள் 5 பேர் போனனால 1000, வீட்டில் இருந்து போனனால. நீங்கள் ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ் உங்களை கூப்பிட்டு போனாங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 தான். இங்கே ஃபேமிலியோடு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட் வேறு இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை ஃபோட்டோ வேண்டாம் எடுத்துக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. அப்படியே அந்த பக்கம் கடல். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அப்படியே ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி. அதுக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பார்க் இருக்குது. அங்கே வந்து 8 வயசு வராதே அலோடு. அங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபா. ஆனால் என் தம்பி வந்து சும்மா தான் விளாண்டான். நீங்களும் போய் விளாடுங்க. பாருங்கள் கடல் எவ்வளோ தூய்மையாக சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதில் தான் என் தம்பி நானும் ஜாலியாக விளாண்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலித்தீன் பை எதுவுமே அலோடு இல்லை. இங்கே பாருங்கள், மீன்லேயே குப்பை தட்டி செஞ்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இங்கே வந்து வெயிட் பண்ணுறதுக்கு இடம் பனை மரத்துலேயே வச்சு செஞ்சுருக்காங்க. நல்லா குளுன்னு இருந்துச்சு. நீங்களும் அதில் போய் நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள். நல்லா கூலிங்காக இருந்துச்சு அந்த இடம். இது வந்து நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட்டு. இதை வந்து கட்டாயமாக போட்டு தான் போகணும். ஆமாலாம் அதுக்குள்ளே கண்ணாடியில் வழியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன்லாம் அதுலேயே ஃபோட்டோலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கே கடலுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும்னு அவங்களே போர்டில் போட்டிருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. பெரிய போர்டாக போட்டிருக்காங்க. அப்படியே பக்கத்துலேயே ஸ்நாக்ஸு கடை இருக்குது. அங்கே போய் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். இங்கே வந்து அந்த கடலில் சிப்பியை வச்சு செஞ்ச பொருட்கள் நிறையா இருந்துச்சு. பாலு, அப்படியே இது செயின் எல்லாம் இருந்துச்சு சிப்பிலே. அதுலேயே உங்கள் நேம் வேறு எழுதி கொடுப்பாங்க. பக்கத்தில் ஒரு சங்கில் நீங்களும் போனீங்கன்னா அந்த சங்கில் உங்கள் நேம் எழுதி வாங்கிக்கோங்க. இந்த கடைக்கு போனீங்கன்னா இங்கே வந்து கடல் சார்ந்த பொருட்கள் மட்டும்தான் இங்கே வந்து இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமாக விளாட்ற பொருட்களும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அங்கே போட்டிங் போய் முடிச்சிட்டிங்க, இந்த பக்கம் வந்தீங்கன்னா கரைக்கு வந்த பார்த்து நீங்கள் சாப்பாடு கேட்டிங்கன்னா அவங்களே சமைச்சு தருவாங்க. பாருங்கள், சிப்பியை வச்சு எவ்வளோ அழகழகாக செஞ்சுருக்காங்கன்ற அந்த பாத்திமா. இங்கே வந்து நீங்கள் பைக்கு, காரு இங்கே எது வேண்டால் பார்க் பண்ணிக்கிடலாம்.
அப்படியே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை, வாட்டர் மிலன், சர்பத்து, அன்னாச்சி பழம், மாங்காய், இந்த மாதிரி வெள்ளரிக்காய் நிறையா இது இருக்குது. பக்கத்தில் கடை இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படியே அங்கே அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களாம் அங்கே சுட சுட சாப்பாடு சமைச்சு தருவாங்க. நீங்கள் என்ன மீன் கேட்குறீங்களோ, பொரிச்ச மீன் கேட்டாலும் அதை பொரித்து சுட சுட தருவாங்க. நீங்கள் என்ன மீன் கேட்டாலும் அதை செஞ்சு தருவாங்க சூடாக. நீங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு வரலாம் நீட்டாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. அங்கேயே பழங்கள்லாம் இருக்குது. நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் ஜூஸு, ஓகே சிப்ஸு எல்லாமே இருக்குது. இங்கே வந்து கோழி சோடாலாம் இருக்குது பாருங்கள். அங்கேயே ஜூஸ்லாம் போட்டு தராங்க, சர்பத்துலாம் நீங்கள் கேட்டு வாங்கி குடிக்கலாம். இங்கே பாருங்கள் வாட்டர் மிலன், அன்னாச்சி பழம், மாங்காய்லாம் இருக்குது. நம்ம கப்பலில் போகிறோம். இப்போ வந்து எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட்டு கட்டாயமாக போடணுங்கிறாங்க. நீங்கள் போனீங்கன்னா கட்டாயமாக அதை போட்டுதே ஆகணும். லைஃப் ஜாக்கெட்டை எல்லோரும் இப்போ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பையங்களுக்கு தனியாக லைஃப் ஜாக்கெட்டும் பெரியவங்களுக்கு தனியாக லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்குது. இப்போ வந்து அந்த கப்பலில் 12 பேர் மட்டும்தான் அலோடு. நாங்கள் காலையில் சீக்கிரமாக போனதுனால கரெக்டாக 12 பேர் அந்த கப்பலில் ஏற்றிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி டிக்கெட்டு கொடுத்துட்டு அந்த போட்டிங்க்கு போனோம். இப்போ இவர் தான் நம்மளை சேஃப்டியாக கப்பலில் ஏற்றி விடுவார். அந்த போட்டை வந்து இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த போட்டில் ஏறி தான் நம்ம வந்து அந்த மணல் திட்டுக்கு போகிறோம். நீங்கள் அந்த போட்டில் சேஃப்டியாக தான் ஏறணும். அந்த உள்ளே இருக்கிற கண்ணாடி கிளாஸை மீசிடக்கூடாது. அந்த கண்ணாடி கிளாஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பவளப்பாறையெல்லாம் பார்த்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். இந்த 2 அண்ணாமார்கள் தான் நம்ம சேஃப்டியாக கூப்பிட்டு போய் சேஃப்டியாக வந்து இறக்கி விடுவாங்க. இப்போ வந்து வாங்க எப்படி போட்டில் ஏறுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, பையன் தான் இறங்கணும். சின்ன பிள்ளைகள வந்து அவங்க வந்து போட்டில் ஏற்றி விடுவாங்க, அவங்களா தூக்கி. இப்போ வந்து எல்லோரும் ஒருத்தராக போட்டில் ஏறிக்கிருக்காங்க. சின்ன பிள்ளைகள சேஃப்டியாக அந்த அண்ணாமார் வந்து இறக்குறாங்க சின்ன பிள்ளைகள. இப்போ வந்து எல்லோரும் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து போட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. போட்டில் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். பாருங்கள், அந்த மோட்டரை வச்சு இந்த போட்டெலாம் மூவ் பண்ணுறாங்க. அந்த கண்ணாடி கிளாஸ் வழியாக நீங்கள் அந்த பவளப்பாறையெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த போட்டு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து மணல் வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பீச்சு இங்கே கரையோரத்தில் நிறையா மரம்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம நடு கடல்கிட்ட போய்க்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணல் திட்டுக்கு. அந்த மணல் திட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். பாருங்கள், இந்த 2 அண்ணாமார் நம்மளை எவ்வளோ சேஃப்டியாக கொண்டு போகிறாங்கன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை ஃபேமிலி இந்த போட்டில் போகிறோன்ட்டு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. போட்டில் 4 ஃபேமிலி மட்டும் போய்க்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நடு கடல்கிட்ட அந்த மணல் திட்டுக்கு போய்க்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மணல் திட்டுக்கிட்ட நெருங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி கொஞ்சம் தூரந்தேன். மணல் திட்டுக்கிட்ட போய் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அலை அடிக்குது, தண்ணி தெரிக்குதுன்னு பாருங்கள். இதில் என் தம்பி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து பயமே இல்லாமல் போட்டுக்கு முன்னாடி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்ணாடி வழியாக இங்கே தரையை பார்க்க முடியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே மணல் திட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த அண்ணன் வந்து நங்கூரம் போட போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளக்கே இருக்கிற கடலுக்குள்ளே இருக்கிற சிப்பிலாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து நம்ம மணல் திட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து அந்த அண்ணன் வந்து நங்கூரத்தை போட போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த அண்ணா எவ்வளோ பயமே இல்லாமல் இந்த நங்கூரத்தை போடுறாருன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அலைக்கு வந்து இந்த போட்டை எங்கிட்டும் நகராமல் இந்த நங்கூரம் வந்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நங்கூரம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஆளாக இறங்கி மணல் திட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மணல் திட்டு இங்கேருந்து தெரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ஆளாக இறங்கி மணல் திட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த 2 அண்ணாமாரும் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து பத்திரமா இறக்கி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பைய இறங்கிடலாம். இப்போ வந்து அந்த மணல் திட்டில் எல்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணல் திட்டில் எவ்வளோ சிப்பிலாம் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போனதுமே இறங்கினதுமே எல்லோரும் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றிலும் கடல் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நடுவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி இங்கே வந்து எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளாட்றாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணல் திட்டில் எவ்வளோ சிப்பி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா வந்து ஹார்ட்டு போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதை எழுதி முடிக்கிறதுக்குலாம் அலை வந்து அழுத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கரெக்டாக அலை வந்து அழுத்திருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி எப்படி பல்ட்டி அடித்து ஜாலியாக விளாண்டுக்கிருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி அங்கேருந்து ஒரு சோவி கரைக்கு எடுத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நிறையா சிப்பி சோவி இந்த மாதிரி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம், ஆனால் கப்பலில் கொண்டு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மணல் திட்டிலேருந்து
பவளப்பாறைகள், மான் கொம்பு பாறைகள் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்போல போட்ட நங்கூரத்தை வந்து எப்படி திருப்பி எடுக்கிறான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு நம்ம பவளப்பாறைகள், மான் கொம்பு அதெல்லாம் பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மீன்கள்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த கண்ணாடி வழியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலுக்குள்ளே இருக்கிற பாறைகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலுக்குள்ளே எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. இது கிட்டத்தட்ட இங்கே இந்த இடம் பார்த்தீங்கன்னா 30 அடி ஆழமாக ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 20 அடி ஆழம் வளர்ந்துருக்கு. இது வந்து 10 அடி தூரமே நம்ம வந்து பார்க்குறது, அது 20 அடி வளர்ந்துருக்கு. பெரிய பவளப்பாறை நல்லா அழகாக ஒயிட் கலர்ல இதான் ஃப்ரெண்ட்ஸ் பவளப்பாறை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ரொம்ப பெரிய பாறை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக ஒயிட்டாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே நிறையா கலர் கலராக மீன்கள்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேச்சுரலாக எவ்வளோ அழகாக இருக்குது. வந்துகிட்டே இருக்கு. இந்த கலர் அந்தக்குள்ளதே இருக்கு. இந்த மீன்
இதான் ஃப்ரெண்ட்ஸ் மான் கொம்பு பாறையும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நேச்சுரலாக. இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடையில மீன்கள்லாம் நிறைய வந்துச்சு பாருங்கள். அப்படியே இருக்குது அப்படியே இருக்குது மீன் பாரு. இதெல்லாம் மான் கொம்பு மான் கொம்பு மீனா பாரு மீனா பாரு. செல்லு இருக்கு. இப்போ வந்து எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கரைக்கு போய்க்கு இருக்கோம். இங்கே வந்து நம்மளை ஒரு 3/4 மணி நேரம் சுற்றி பார்த்து அப்புறம் கரைக்கு கூப்பிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏர்வாடி பக்கத்துலேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தூரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை மூப்பன் வலசை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நீங்கள் ஏர்வாடியிலேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வர்ற பாதையிலே ஃப்ரெண்ட்ஸ் போர்டுலாம் வச்சு எந்தெந்த பாதையில் வரணுன்ட்டு போர்டுலாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.